ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேன் கார்டில் உங்களோட சிக்னேச்சர் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த பேன் கார்டு செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ யாருடைய பேன் கார்டிலெல்லாம் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட் போர்ட்டலில் போயிட்டு உங்களுக்கு உடனடியாக பேன் கார்டு தேவை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லேயே போயிருந்தால் கூட அந்த இன்ஸ்டன்ட் பேன் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஆதாரில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 5 நிமிஷத்தில் பேன் கார்டு உங்கள் கைக்கு கிடச்சிரும். ஸோ அது வந்து அட்டையாக கிடைக்காது, உங்களுக்கு பேன் கார்டாக கிடச்சிரும். அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது முழுக்க ஃப்ரீயாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான கட்டணம் எதுவுமே தேவையில்லை. உடனடியாக உங்களுக்கு பேன் கார்டு கிடச்சிரும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஓகே, இப்போ எனக்கு பேன் கார்டு கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு ஃபிசிக்கலாக ஒரு பேன் கார்டு என் பர்ஸில் ஒரு ப்ரூஃப்காக நான் வைக்கிறதுக்கு ஃபிசிக்கலாக எனக்கு ஒரு பேன் கார்டு வேணும் அப்படின்ட்டு இந்த இன்ஸ்டன்ட் பேன் கார்டாக இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஃபிசிக்கல் பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தகவல் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு 50 rupees மட்டும் பே பண்ணால் போதும், உங்களுடைய வீட்டுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டாக உங்கள் கைக்கு கிடச்சிரும். ஸோ ஃபிசிக்கல் பேன் கார்டுனா என்னென்னா இந்த மாதிரி உங்கள் கைக்கு கிடச்சிரும். அதாவது இன்ஸ்டன்ட் பேன் கார்டாக இருந்தது, உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டாக பிரிண்ட் போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் இன்ஸ்டன்ட் பேன் அப்ளை பண்ணாமல் நார்மலாக ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பேன் கார்டில் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் உங்களுடைய சிக்னேச்சர் போடுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் அந்த பேன் கார்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். இது வந்து ஆதார் பேஸ் பண்ணி வரதுனால ஆதாரில் இருக்க சிக்னேச்சர் இதில் பிரிண்ட் ஆகாது. ஒன்லி டீட்டெயில்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். பேன் கார்டு நம்பரு, நேமு, ஆதார் நேமு, அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரிப்பட்ட பேன் கார்டு வந்து நான் ப்ரூஃப்காக கொடுக்கும்போது இதை ஏற்றுப்பாங்களா, நம்ம கொடுக்குற இந்த பேன் கார்டு வந்து செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற சந்தேகம் தான் இருக்குது. ஸோ இதுலேயே இந்த பேன் கார்டிலே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நல்லா பார்க்கணும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், பேன் அப்ளிகேஷன் டிஜிட்டலி சைன்டு. இந்த பேன் கார்டு நம்ம வாங்கிறதுக்காக டிஜிட்டலாக இருக்கோம். டிஜிட்டல் சைன்னா இது நம்மளுடைய ஆதார் கார்டில் இருக்க சிக்னேச்சர் தான் அதை எடுத்துக்குது. அப்போது அது வந்து டிஜிட்டலி சைன்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலி சைன் ஆயிடுச்சு. கார்டு நாட் வேலிட், இங்கே பாருங்கள், கார்டு நாட் வேலிட் அன்லெஸ் ஃபிசிக்கலி சைன்டு. ஸோ இந்த கார்டு வந்து எப்போ செல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் சைன் பண்ணால் மட்டும்தான் இந்த பேன் கார்டு வந்து செல்லும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, கார்டு நாட் வேலிட் அன்லெஸ் ஃபிசிக்கலி சைன்டு. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த பேன் கார்டில் நம்மளுடைய சிக்னேச்சர் போட்டிருந்தால் மட்டும்தான் இந்த பேன் கார்டு வந்து செல்லும். அப்போ சிக்னேச்சர் நம்ம எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பென் யூஸ் பண்ணி போடக்கூடாது, ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணக்கூடாது, ரெட் கலர் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளூ கலர் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரே ஒரு கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணி இந்த பேன் கார்டில் டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து போடணும். ஸோ அது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சிடி மார்க்கர் பென் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ பிளாக் கலர் சிடி மார்க்கர் பென் யூஸ் பண்ணி இந்த ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த பாக்ஸுக்கு மேலே கரெக்டாக உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் இந்த சிக்னேச்சர் நீங்கள் போட்டதுக்கப்புறம் இந்த பேன் கார்டை நீங்கள் எங்கே கொடுத்தாலும் இந்த பேன் கார்டு வந்து செல்லும். சிக்னேச்சர் போடாமல் இருந்தது அப்படின்னா பேன் அப்ளிகேஷன் மட்டும் தான் வேலிடே தவிர இந்த ஃபிசிக்கலாக கொடுக்குற இந்த பேன் கார்டு வந்து சிக்னேச்சர் போடாமல் இருந்ததுன்னா செல்லாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ உடனே நீங்கள் இந்த மாதிரி பேன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு சிடி மார்க்கர் பென் வாங்கி இதில் நீட்டாக வந்து உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் தான் போடணும், வேறு எங்கேயும் போடக்கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.